அந்த பார்த்திருக்காரு அந்த சிவபெருமானுடைய மைத்திரன் யாரு? பாலாகி கண்ணன். அந்த கண்ணனின் மாறுவிடமாக இருப்பவள் பெரிய லட்சுமி. பெரிய 9 லட்சுமிகளும் சேர்ந்தது பெரிய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த சபையில நான் வந்த பொழுது எனது விளக்கு இப்ப நல்லா தெரியுதா? வேதவியாசன் ஏன்னு கேட்டா இந்த குலத்திலே சந்திர குலத்துல துரோணாச்சாரி குரு குருவா வச்சிருக்கோம். நாங்க தான் குருவா வச்சிருக்கோம். துரோணாச்சாரி குரு குரு. அதனால துரோணாச்சாரி அனுப்பலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால முதல் நீங்க தான் தாங்கள் தான் எல்லாத்தையும் குரு நீங்களே போயிட்டு வாங்க அவர் தெரிவித்தார். என்றால் இப்ப நான் பராசர முனிவருக்கு சுதனாக விளங்கக்கூடிய வேதவியாசர். நீ யாருக்கு பிறந்த? நீ எப்படி பிறந்த? அவங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மா யாரு? நீ எப்படி பிறந்த? நான் எங்க அப்பாவும் எங்க அம்மா ஊம் பண்ணி தான் போறேன். திருமணம் முடிந்து அவர் என்ன செய்தால் மனைவியோடு போகம் அனுபவிக்கவில்லை. அதற்கு வேண்டிய வேள்வி யாகங்களை செய்தார். அப்படி செய்தால் பகலிலே நட்சத்திரம் உரிமை இருக்கும். அந்த திதி வரும்பொழுது தன் மனைவியை அனுபவித்தால் அதற்கு பிறக்க வேண்டிய குழந்தை இந்த உலகமே புகழும். ஆமா, அப்படி அந்த காரணத்தினால் என் தந்தை ஆகிய பராசரர் சென்று விட்டார். திருமணம் என் அன்னையை முடித்துவிட்டு ஆமா சென்று அங்கு சென்று யாக வேள்விகளை செய்து அதற்கான அபிப்பிராயங்களை கொடுத்து மீண்டும் திரும்ப வந்தாரா. அப்படி வரும்பொழுது ஜலமானது பெருகி ஓடுகிறது. மயமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நமது மனைவி எப்பொழுது காண போகிறோம் ஏக்கத்தோடு அவர் அமர்ந்திருக்கும் நேரத்தில் அது என்ன மத்திய நேரத்தில் கூடிய ஒரு பெண்மணியானது சின்னஞ்சிறு பொண்ணு அப்படியே சின்னஞ்சிறு பண்ணு. ஆமா, அந்த பெண்ணானது ஓட ஓடுகிறார். அக்கறையில் உள்ளவர்களை இக்கரை சேர்க்கவும் அந்த பெண்மாடி அவன் நடந்து கொண்டிருக்கான். அம்மா சென்னை கொண்டு அக்கறை சேர்மா தெரிவித்தார். ஐயா, இந்த ஓடமானது 2 பக்கமும் சமமாக இருக்க வேண்டும். அப்பதான் நகரும். அதனால தந்தை ஆகி பராசரர் அம்மா என் தவ வலிமையால் 2 பக்கமும் பலம் சேர்க்கிறேன் என்று தெரிவித்தாராம். 2 பக்கம் பலம் வந்ததுதான். ஓடத்தை நடத்தினார் அந்த பெண்மணி. ஓடமானது கிடு 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 கிடு. கடல்ல போகும்போது நடு கடலிலே போகும்போது அந்த நட்சத்திரங்கள் அனைத்து ஒன்று கூடியது. பார்த்தார் என் தந்தை. பெண்ணே, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நட்சத்திரங்கள் ஒன்று கூடியது. இந்த நேரத்தில் என் மனைவி சேர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பெண்ணே, நீ வருவாய் என்னோடு
கொடுத்தார். ஆஹா. சுவாமி, ஆ. நான் சிறிய வயதானவள், ஆமா. தாங்கள் எப்படி என்னை புணர்ப்பிப்பது எப்படி எப்படி என்று அவள் சொல்லவும் சொல்லவோ அப்பொழுதே அந்த பெண்மணிக்கு ஆ. தக்க பருவத்தை அளித்தார் என் தந்தை. யாரா? யாரா? யாரு? பராசர முனிவர். பராசர முனிவர். அப்படி தக்க பருவத்தை எடுத்து ஆ. அவள் இருவரும் கூடினார்களாம். அப்பொழுதே நான் ஜனித்தேன். ஆமா. ஆஹா. அந்த வேதம் 4 வேதம் யஜுர் சாம அதர்வன் சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் அப்பவே கத்துக்கிட்டாங்க. அப்பவே ஆமா. 4 வேதமும். ஆமா. ஆ. கற்றுக்கொண்டு ஆ. நான் ஜனித்த உடனே ஆ. அந்த பெண்மணியானவள் ஆ. அவங்க வீடு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு. ஆமா. ஆஹா. அப்ப போகும்போது ஆ. நான் சென்றேன். ஆ. என்ன மறித்து ஆ. சாமி எப்பா என்னை விட்டு ஏண்டா போறேன். எங்கடா போறா? அம்மா ஆ. உனக்கு வேண்டிய நேரத்தில் நான் வந்து காப்பாற்றுவேன், காப்பாத்துவேன். சென்று வருகிறேன் பண்ணாரு. என்று சொல்லிவிட்டு ஆ. சென்றேன். அப்படி பிறந்தவன் நான் ஆ. வேதவியாசர். ஆமா. அதுவும் இல்லாமல் இதோ கலிங்க தேசத்தை ஆளக்கூடிய ஆ. சுபானி சக்கரவர்த்திக்கு ஆமா. ஒரே ஒரு பொண்ணுடா. ஒரே ஒரு பொண்ணு. ஆமா. ஆ. அந்த பெண்ணாளுக்கு இச்சாசை வருமா? ஆமா. ஆ. இச்சாசை வருமா? ஆ. எனக்கோ ஆ. 105 என் தந்தைகள் இருக்குதுடா. என்னது? 105 பேரு ஆ. என் வம்சத்துல வந்த ஆ. உருவாகி இருக்கு இல்லையா? ஆ. அந்த வம்சத்துல 105 பேர் இருக்காங்க. பாரா. இதுல துரியோதனுக்கு இளவரச பட்டம் கொடுத்துக்கிறோம். ஆ. ஆமா. ஆஹா. அவனுக்கு ஒரு பேரு தானே ஆ. இளவரச பட்டம் கொடுத்துக்கிறோம். ஆ. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்ப கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆமா. ஆ. அந்த சுபானி சக்கரவர்த்தி முதலானவர் ஆ. அதோ அனைத்து நாடுகளுக்கும் ஆ. நிருபம் வந்து விட்டது. ஆ. ஏன் நாட்டுக்கு நிருபம் வந்துருக்குதா? பாரா. உனக்கு வந்துருச்சா? ஆ. அதனால் ஆ. நான் செல்ல வேண்டும். ஆஹா. மாட்டுற. நான் செல்ல வேண்டும். ஆ. அதனால் நான் சொல்லப்படாது. ஆ. ஏனென்றால் ஆ. இதற்குன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்க. உண்மைதான். யாரு? யாரு? பீஷ்மர்ரா. ஓ பீஸ்மர். ஆமா. ஆ. ஏன்னு கேட்டா ஆ. இந்த பாரதத்தை நான் தான் எழுதினேன். ஆஹா. இந்த பாரதத்தை ஆ. நான் சொல்லவும் எப்படி அதுனே? எழுதினார்கள். இதப்பா. நீ எப்படி அந்த பாரதத்தை? பாரதத்தை எழுதும் போது ஆ. சிவனுடைய கருணையை நினைத்து ஆ. பகவான் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆ. கணபதி எழுதி கொண்டே இருந்தார். ஓ, எதுல? நாங்கள் ஒரு நிபந்தனை வைத்தோம். ஓ நிமிர்ற. ஆமா. ஆ. எப்படி என்றால் எப்படி? இந்த பாரதத்தை எழுதும் பொழுது ஆ. ஏதோடு எழுதுகிறோமோ ஆ. அது இப்பவே சொல்லிடுவோம் நாங்க. பாரா. அதுல சொல்லிக்கிட்டு யாரும் நிறுத்தப்படாது. ஆஹா. நான் நிறுத்தி நான் எழுதுன்னு அவன் சொல்லக்கூடாது. ஆ. நான் சொல்றேன் நீ எழுதுன்னு சொல்ல நான் சொல்லக்கூடாது. ஓ பாரா. இப்படி நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு எழுதினோம். ஆ. அப்படி எழுதும் போது ஆ. அந்த தந்தை எழுத்தாணியானது கூர்மணி ஒழிந்து விடுகிறார். பாரா எய்தானி. அப்பொழுது ஆ. தந்தை கை ஓடிட்டு எழுதுகிறார். தந்தை கை ஓடிட்டு அப்படி ஆ. தந்தத்தை ஒடித்து ஆ. அந்த பாரதத்தை மேரு மலையிலே ஒரு கோடாக எழுதினார். ஆஹா. அந்த பாரதம் தான் இப்ப நடக்கிறது. பாரா பாரா. அதாவது அப்படி இருக்க ஆ. எனது குலத்திலே வந்த ஆ. பீஷ்மர். ஆஹா. யாரு? பீஸ்மர். பீஷ்மரா? ஆ. பீஷ்மரா இருக்காரு. ஓ. அந்த நான் அழைத்தேன் என்று ஆ. பீஷ்மர் அழைத்து பாருங்கள். ஆ. கல்யாணம் பண்ணி என் பேர் போ. ஆஹா. இப்படியாக பீஷ்மர் அழைக்க பீஷ்மர் தர்பாராகிறார். நம் சங்கர சடையில் மேவோ.
வணக்கம் வணக்கம் வணக்கம். சபையை வார்த்தாயா? பேர் விட்ட விளக்கம். மகாலட்சுமி கணசம் சபையா? மகாலட்சுமி ஒரு சபையோ? ஆமா. சபையாக ரெண்டு பொழுது என ஒற்றுநோக்கி பார்த்தார். இன்னார் இனியார் யார் என்று விளக்கம். ஐயா எனக்கு ஒன்றும் புரியல ஐயா. உங்க விளக்கத்தை இந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. எப்படி மக்களுக்கு கேட்கும்படி சொல்லுங்க. ஏய், நான் சங்கரன் தடையில் மேவும் கங்கையின் சுகனாய் வந்தோம். கங்கையின் தடையில் மேவும் தடையில் மேவும் கங்கையின் சுகனாய் வந்தோம். எப்படி? ஓஹோ, சங்கரன் சடையில் மேவும் மேவும் கங்கையின் சுதனாய் வந்த கங்கையின் சுதனான் வந்த சாரிக் கொள்வதாகினேன். ஓஹோ, பீஷ்மா சாரிக் ஓ கொள்வதாகினேன். பீஷ்மாச்சாரி பிட்மாச்சாரி. ஆமா. ஐயா அது மட்டும் நன்றாக புரிந்தது. எப்படி? ஆ, அது மட்டும் நன்றாக புரிந்தது. நன்றாக புரிந்தது. ஆமா. எப்படி என்றால் ஆ, பரமமூர்த்தி சடையிலே தங்கியிருக்கும்படியான ஓஹோ, அம்பாள் கங்கா பவானி இருக்கின்றாள். ஆமா. அவனோட வயத்திலே பிறந்த ஆ, என்னுடைய பெயர் ஆ, ஓஹோ, காங்கேயன். ஓ வேங்கையன். காங்கேயன். சி, காங்கேயன். எப்படி? காங்கேயன். 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 எப்படி என்றால் ஆ, என் தாயா இருக்கும்படியான ஆ, கங்கா பவானி பவானி பரமனிடத்திலே சாபத்தை பெற்று பெற்று கங்கா நதியிலே தோன்ற தோன்ற அந்த நேரத்திலே ஆ. சந்தன மகாராஜன் கானகத்திற்கு வேட்டைக்கு செல்ல சொல்ல அந்த நேரத்தில் ஆ. என் தாயா இருக்கும்படியான கங்கா பவானியை பார்க்க பார்க்க. அப்படி பார்த்த உடனே ஆ. அடடா ஆ. இப்பேற்பட்ட பெண்ணை நாம் திருமணம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். அப்படி என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு ஆ, என் தாயிடத்திலே ஓடி வந்து ஆ. அம்மா அம்மா. உன் மீது நான் ஆசைப்படுகிறேன், படுகிறேன். நான் திருமணம் செய்ய போகிறேன் ஓஹோ, அப்படி என்று தெரிவித்தார். அப்பொழுது பார்த்தார் ஆஹா. என் தாயாருக்கும்படியான கங்காதேவி. ஆ, சுவாமி ஆ. என் மீது ஆசைப்படுகிறேன் அல்லவா, ஆ, ஆனால் நான் ஒரு நிபந்தனை சொல்வேன். ஓஹோ, நான் எதை செய்த போதிலும் ஆ, என்னை மறுத்து ஒரு வார்த்தை கேட்டால் கேட்டால் அப்பவே உன்னை விட்டு நான் பிரிந்து விடுவேன். பாரா, என்னை மறுத்து ஒரு வார்த்தை கேட்டா நான் எதை செய்தாலும் ஆஹா. ஏன் இதை செய்கிற அப்படின்னு கேட்டாலே உன்னை விட்டு நான் பிரிந்து விடுவேன். புரிஞ்சுடுவேன். அப்படி என்று தெரிவித்த உடனே ஆ, இதற்கு சம்மதம் என்றால் ஆ. உன்னை நான் திருமணம் செய்கிறேன் ஆஹா. அப்படி என்று தெரிவித்த உடனே ஆ. பார்த்தா ஆ. சரி என்று ஒப்புக்கொண்டார். ஆ. என் தந்தையாருக்கு முடியான சுந்தர மகாராஜன். ஓஹோ, யாரு? தந்தையாருக்கு முடியான சுந்தர மகாராஜன் மா, அப்படி மணந்தவர் தெரிவித்த உடனே உடனே அதன் பிறகு ஆ. என் தாய் தந்தைக்கு திருமணம் நடந்தது. ஓ நடந்தது. நடந்த உடனே ஆ. பார்த்தார். ஆ, என்னடா இது, ஆ, இருவரும் சுக இன்பத்திலே ஈடுபட்டார்கள். ஆ. முதலாக குழந்தை பிறந்தது. ஆஹா. அந்த பிறந்த குழந்தையை குழந்தை. பச்சை இளம் குழந்தையாகவே ஆமா. ஆற்றிலே கொன்று வீசினார். அந்த குழந்தைய. குழந்தையை வெட்டி வீசிய உடனே ஆறா. பெற்றெடுத்த குழந்தையை ஆ, வெட்டி எரிகிறாளே. ஓஹோ. அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் ஆ. ஏன் எதற்காக என்று கேட்டால் நம்ம விட்டு பிரிந்து விடுவார் விடுவார். அப்படி என்பதற்காகவே ஆ. என் தந்தையாகப்பட்டவர் யாதொரு வார்த்தையில் பேசாமல் இருந்தார். பாரா. அப்படி 7 குழந்தைகள் பிறந்தது. ஆ. 7 குழந்தையை ஒவ்வொன்றாகவே ஓஹோ, ஏழு குழந்தையோ? ஆமாண்டா. ஆ, ஆற்றிலே ஆ, வெட்டி வீசிய உடனே ஆ, 8வது குழந்தையாக ஆ, யார் பிறந்தே? யார் பிறந்தே? எட்டாவது குழந்தை. ஆ, அப்பொழுது பார்த்தார் ஆ, என் தந்தையாகப்பட்டவர். ஆ. ஏதாடா அது, ஆ. நம் குலம் விளங்காமல் போய்விடும் போல ஓ, இருக்கிறதே. விளங்காம போய் விடுமோ? நமக்கு ஒரு வாரிசு இல்லையே. ஆ. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆ. இதை தடுத்து நிறுத்தி கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். அப்படி என்று என் தாயிடத்திலே ஆ. எங்கா ஆ. எதற்காக இந்த குழந்தைகளை கொல்லுகிறாய்? ஓஹோ. அப்படி என்று கேட்டவுடனே கேட்டவுடனே எப்பொழுது என்னிடத்திலே மறுத்து பேசுகிறாயோ? கேட்டாயோ, ஆ. இனிமேல் உன்னிடத்திலே நான் வாழப் போவது கிடையாது. ஆ. அப்படி என்று ஆ. என் தாயாகப்பட்டதை என்னை அழைத்துக் கொண்டு ஆ. அதை சென்று விட்டது. பாரா. ஆமாண்டா. ஆ, அப்படி சென்ற உடனே ஆ. 16 வயது எனக்கு முடிந்த உடனே ஆ. அப்போது என் தாயாகப்பட்ட கங்காதேவி ஆ. என் தந்தையாருக்கு முடியாத சுந்தர மகாராஜனிடத்திலே ஒப்படைத்தது. பாரா. சந்திர மகாராஜத்திலே. ஆமாண்டா. ஆ, அப்படி ஒப்படைத்த உடனே ஆ, பார்த்தார். ஆ. என் தாய் சென்று விட்டது. ஆ. அதன் பிறகு ஆ. தாயாருக்கு முடியான ஆ, சென்ற உடனே ஆ. தந்தையாகப்பட்டவர் ஆ. மனைவி ஏற்றமாக வைத்திருந்தார். வா, வா. வெளியால. அவர் சென்ற உடனே மனைவி இயக்கமா இருக்கிறாங்க. ஆஹா. யாரு? யாரு?
ஐயா சொல்லுவாங்க வாடா. அதன் பிறகு என் தந்தையாகப்பட்டவர் பார்த்தார். தாயா இருக்க முடியாத சிறிய தாய் மச்சக்கந்தியின் மீது ஆசைப்பட்டார். பட்ட உடனே ஏதாடா இது? தாயின் மீது ஆசைப்பட்ட உடனே அப்பொழுது போய் கேட்க போகிறார். யார் போய் கேட்க வருது? யாரு? நான் போய் என் தந்தைக்கு பெண் கேட்கிறேன். நீ ஓ தந்தைக்கு இது எங்கேயாவது இந்த உலகத்துல அடுக்குமா? தன்னுடைய தந்தைக்கு மகனே சென்று பெண் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் தருவாயிலே அப்பொழுது கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது அவர் பார்த்தார், உன் தாய்க்கு உன் தந்தைக்கு வந்து பெண் கேட்கிறாய் அல்லவா? ஆனால் நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன். ஓஹோ, எப்படி? இப்போ வந்து என் இடத்துல உன் தந்தைக்கு பொன் கேட்கறேன்னு சொன்னா கேக்குறேன்னா உன் தந்தைக்கு எந்த பிள்ளை முந்தி பிறந்ததோ உண்மைதான், அந்த பிள்ளைக்கு தான் முடி சூட்டுவார்கள். எந்த பிள்ளை முந்தி பிறந்ததோ அந்த பிள்ளைக்கு தான் முடி சூட்டுவார். ஆமா. ஆனால் பின்னால புறக்கிற பிள்ளைக்கு முடி சூட்டுவாங்களா? எப்படி சுட்டுவாங்க? அப்படின்னு தெரிவித்த உடனே அப்பொழுது பார்த்து, உங்கள் மகளை என் மகனுக்கு என் தந்தைக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்த நாடு வேண்டாம், நகர வேண்டாம், மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அனைத்தையும் நிறுத்தி விருந்தால் என் தந்தைக்கு பெண் கொடுக்கிறாய் என்று தெரிவித்து அதன் பிரகாரமாகவே தந்தைக்கு பெண் கொடுக்கிறேன் ஒப்படைத்தார். சீரும் சிறப்புமோடு தந்தைக்கு பெண் கொடுத்தார். அன்றில் இருந்து ஆசை வெறுத்தவர் அப்பனா குஞ்சா எடுத்து வரவங்க அப்பா மூணுத்தையும் வெறுத்தவர். என்னென்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூணு ஆசையும் அவர் வெறுத்துட்டார். எதற்காக? மச்சகேந்தி என்று சொல்லக்கூடிய வருமன கந்திக்காக. எப்படி என்ன? மச்சகேந்தி என்று சொல்லக்கூடிய பரிமள கந்தி என்று சொல்லக்கூடிய அம்மா அவரா இரண்டாவது தாரமாக திருமணம் செய்ய வேண்டும் தன் தந்தைக்கு என்று தன்னுடைய தந்தைக்கே பெண் கேட்க சென்று விட்டார். அப்படியேப்பட்ட பெரிய மகான்ரா, உத்தமதான். ஆமா, 4 வேதத்தையும் கற்று உணர்ந்தவர். 4 பாட்டு உள்ள வச்சுக்கிறாரு. என்னடா அப்படி இருக்கபடியான என் குருவா இருக்கபடியான பரசுராமரிடத்திலே வில்வித்தலைகள் கற்று வந்தேன். நல்ல முறையில சீர சிறப்புமோடு இருந்தேன். இருந்து இந்த அத்தினாபுரியிலே தனித்து வாங்கி அதோ இருக்கபடியான எனக்கு வயது இப்போ என்ன உங்களுக்கா 816 வயது. அப்பா 800 ஆனா கேள்வையா அப்படி 886 வயது படைத்த பீஷ்மாச்சாரி. ஏன் பீஷ்மாச்சாரி? இந்த மூவாசையை வெறுத்ததனால் பீஷ்மாச்சாரி. ஏற்கனவே எனக்கு காங்கேயன். ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் நல்ல முறையிலே ஆட்சி புரிந்து அது இருக்கபடியான துரியோதனத்தில் இலவச பட்டம் கட்டி சீர சிறப்போடு இருக்கின்றார். அப்படி இருக்கும் தருவாயிலே இன்றைய தினத்திலே அதோ இருக்கபடியான தாத்தாவா இருக்கக்கூடிய அதோ வேதவியாசர் அழைத்திருக்கின்றார். அவரை பார்க்க வேண்டும். நான் எப்படி வருகிறேன்? அட கதிரவன் ஒளியா போல கதிரவன் ஒளி எப்படி இருக்கின்றதோ அதை போலவே காலையில் எழுந்து காலை கடனை முடித்து அதோ சிறு சிறப்பு மோடுவே எந்த நேரமும் அதோ 105 பிள்ளைகளுக்கு தாத்தாவா விளங்கி வருகின்ற அவரை பார்த்து கிழங்கன்றிய அவர் எத்தனை வயசு சொன்னாரு? 886 வயசு அவர் இருக்கிறாரு. நீ எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்ப? 80 வயசு 90 வயசு தாண்டி இருக்க ரொம்ப கஷ்டம். விடிஞ்சா 16. ஐயோ எனக்கு காரிமெண்ட் போல வரேனியா? அப்படி இருந்தாலும் தம்பி இன்றைய தினத்திலே நான் மட்டும் செல்லக்கூடாது. ஆமா ஐயா, அதோ தாத்தாவுடைய பாதத்தை பணிய வேண்டும். இருந்தால் பேரனாகிய அதோ பீஷ்மாச்சாரி வந்திருக்கேன். சீக்கிரம் சொல்றேன். சொல்றேன் ஐயா. தாத்தா
குழந்தாய் ஐயா என்னடா எனது பேரன் ஆகிய 886 வயது படைத்த பரசுராமரே வித்தகத்தை கொடுத்த பீஷ்மர் இருக்கிறாரா? ஆமா சத்தியமா சபா அருகாமையில் வர சொல். வர சொல்றேன் ஐயா இந்த வார்த்தை மறுபடி கட்டளை தாத்தா நீங்கள் நான்கு மறை கத்துணந்த சந்திரகுலமானது உன்னால் மிக உதயமாக வேண்டும். குழந்தாய் அந்த பூவாசையை ஒரு தந்தைக்காக தியாகம் செய்த உன்னை போல் ஒரு பிள்ளை எங்கள் குலத்திலே பிறக்குமாயினி கண்ணே அத்தா எதற்காக அந்த துரியனுக்கு கலிங்க தேசத்து மன்னன் இருக்கானே அவனுக்கு மகளாக விளங்கக்கூடிய சுபாங்கினி பொன்னுருவி சுபாங்கினி என்று சொல்லக்கூடிய மயில் போன்ற ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் இஜாசை வர்ணிக்கிறதா நமது நாட்டிற்கு நிருபம் வந்திருக்கிறது. அந்த நிருபத்தை பார்த்தவுடனே அந்த கலிங்க தேசம் செல்ல வேண்டும். அதனால் வேண்டி துரியோதனனை அழைத்துக் கொண்டு சகல சௌபாகியங்களோடு துரியோதன அழகு ஆற்றல் படைத்தவன் அன்னவனுக்கு மனம் முடிக்க வேண்டும். ராஜகத துரகப்படாதிகளோடு சேனா சேனையோட செல்ல வேண்டும். மனம் பிடித்து வாருங்கள். அதானே அதானே இவருமாகத்தானே அதை இருக்கும்படியான பீஷ்மாச்சாரியாகப்பட்டவர் காரணம் இருக்கும்படியான துரியோதனை சீக்கிரமாக அடுத்து வருவாய். துரியோதனன் தர்பா